சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, என் பையன் பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கான். ஹெல்மெட்டை மறந்து போயிட்டான். இதை அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துட முடியுமா? அதுக்கு வேறு டைம் ஆச்சு. ஜூஸ் கடை தானே, அவரே இந்த வாங்கி சொல்லுங்க. இல்லைப்பா, ஜூஸ் கடை பக்கத்தில் போலீஸ் நிற்கிறாங்களாம், அதான் அவன் பயப்படுறான். இது ஒரு உதவியாக நினச்சி கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. சரி, ஓகே, கொடுங்க. தம்பி, போலீஸ் இருக்காங்க, நீங்கள் ஹெல்மெட்டை போட்டே போங்க, உங்களையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கேருந்து 3ஆவது தெருவில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், அது பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடையில் தான் இருக்கும். தேங்க்ஸ். யாருமே இல்லை, இந்த ஏரியா தான் சொன்னாங்க. சொல்டா. இல்லைடா, வர வழியில் கீழே விழுந்தேன். இல்லை, அடி எதுவும் படலை, ஹெல்மெட் இருந்துச்சு. அந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடையில் தான் இருப்பான், கொடுத்துருக்கா. சரிம்மா. தம்பி, அங்கே போலீஸ் நிற்கிறாங்களே, ஹெல்மெட்டை போட்டு போப்பா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த ஜூஸ் கடையில் என் பையன் நிற்பான், அவன்கிட்ட போய் ஹெல்மெட்டை கொடுத்துன்னு என்கிட்ட சொன்னீங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. இன்றைக்கி இவங்ககிட்ட இதே சொல்லி அனுப்புகிறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? இல்லைப்பா, 6 மாதத்துக்கு முன்னாடி என் பையன் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோட கடைக்கு போனான். போன இடத்துல ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துட்டான். டாக்டர் சொன்னாங்க ஹெல்மெட் போட்டிருந்தா அவனை காப்பாற்றிருக்கலான்னு. அவன் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் சந்தோஷமே அவன்தான். அவன் இல்லாமல் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அப்போ தான் ஒரு நாள் தோணுச்சு, ஒரு அம்மாவாக நான் பட்ட கஷ்டத்தை இன்னொரு அம்மா படக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வர பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்ருப்பேன். இதை நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இந்த காலத்து பசங்க ஹெல்மெட் போட்டு போன்னு சொன்னால் யார்ப்பா கேட்குறா? அதான் நான் பொய் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். நேற்று நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்மெட் கொடுக்காம இருந்திருந்தா என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுப்பா. ஆனால் இனிமேல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாத. ஏன்னா அப்பா அம்மாங்களுக்கு அவங்க பசங்க இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நரகம்ப்பா. அது என்னன்னு உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாம்மா, இனிமேல் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்ட மாட்டேன். அதே மாதிரி ஸ்பீடாகவும் ஓட்டாத. ஸ்பீடாகவும் ஓட்ட மாட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போ. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஹெல்மெட்லேயும் பெல்ட் போடுங்க. அதேமாரி கார் ஓட்டும் போதும் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா உங்களுக்காக உங்கள் வீட்டில் உங்கள் அழகான ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை மறந்துடாதீங்க.